இந்த மனுஷன் இயேசுவே அறியலனா கூட அதை கொடுக்கணும்ன்றது என்ன பண்ணுது, அவனுக்கு தோணுது, அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய சாயல்ல அவன் இருக்கிறபடினா. மனிதன் அப்படிதான் உண்டாக்குனார், அவரை போலவே உண்டாக்குனார். கொஞ்சம் கூட இந்த உலகத்துல அந்த மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல, தேவனை போலவே இங்க வாழணும்ன்றதுக்காக தான் உண்டாக்குனார். ஆனா என்னைக்கு இவன் பாவம் செஞ்சானோ, பாவம் கூட எப்படி வந்துச்சு? இன்னைக்கு நம்ம பாவம் டெஃபினிஷன் கொடுக்குறோம்ல, அது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்புன்னா, அந்த தப்பு எதுவுமே ஆதாம் செய்யல. ஆதாம் என்ன செஞ்சாரு? அப்பா சொன்னதை கேட்காம இவர் இஷ்டத்துக்கு செஞ்சார். அப்பா என்ன சொன்னாரு? ஆதாமுடைய அப்பா யாரு? தேவன் தான் அப்பா. என்ன சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிடாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? போய் சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாரு? பிசாசு சொல்றான், இத சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ தேவனை போல மாறிடுவ. ஆனா ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு ஆதாம? தேவனை போலதான் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் சொல்றேன், நீ இத பண்ணனா அது வரும், நீ அதை செஞ்சனா அது வரும். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு, உயர்வு இதெல்லாம் எங்க இருக்குது? ஏற்கனவே கல்வாரி சிலுவையில நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் எடுத்துக்கொள்றேன். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? மேல இருந்து வரணும், எங்கேயோ இருந்து வரணும், அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் முற்றிலுமாக தகுதி பெற்றவர்கள். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொல்லாதத செஞ்சிட்டான். புசிக்காதன்னா புசிச்சாச்சு, பாவம் உள்ள பிரவேசிச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளா நடக்குது. அப்புறமா ஒரு நாள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு இயேசு தோன்றுகிறார். இயேசு தோன்றி மனுஷன் எப்படி வாழணும்ன்றத அப்படியே காட்டுறார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் மிகப்பெரிய நோக்கம் என்னது தெரியுமா? மனுஷன் எப்படி வாழணும்னே தெரியாம போயிட்டான். பிதா கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாம போயிட்டான். இப்ப எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, இவங்கெல்லாம் வேலைக்காரங்க மாதிரியும், பிதாவானவர் தேவனானவர் இவங்களை அடிக்கிறதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், ஆண்டவரே எங்களை அடித்திராதையும், நாங்கள் புழு, நாங்கள் பூச்சி, நாங்கள் செத்த நாய், நாங்கள் மண்ணு, நாங்கள் குப்பை அப்படின்னு ஜபம் எல்லாம் இருக்குது. எங்களை அழிச்சிராதையும், இரக்கமாயிரும். ஆனா ஆதியில அவனை அழிக்கிறதுக்கு உண்டாக்கல, உறவாடுவதற்கு, அன்பு காட்டுவதற்கு, தம்முடைய பாசத்தை காட்டினார்.